Hi guys, நாங்கள் Vidran and hello viewers. அப்பனே நந்தியை வாரா அமுதனை உப்பிலி வள்ளலை உளப்பிலி முதல்வனை எப்பரி சீசனை ஏத்துமி நேத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருமந்திர பாடல். இதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்பனே நந்தியை வாரா அமுதனை உப்பிலி வள்ளலை உளப்பிலி முதல்வனை, இந்த 2 வரிக்கான பொருள் என்னன்னா, சிவன் அப்படிங்கிற ஒருவர் தான் எல்லாருக்கும் அப்பன் அப்படிங்கிறது, அதாவது எல்லாருக்கும் முதன்மையானவர் அப்படிங்கிறத குறிக்கிறது. எல்லாருக்கும் முன்னாடி தோன்றியவர் அவர் தானே, அப்ப எல்லாருக்கும் தந்தையா இருக்கக்கூடிய ஒருவர் அவராக தானே இருக்க முடியும். அதுதான் சொல்றாங்க. அப்பனே நந்தியை அப்படின்னு, நந்திங்கிறது சிவனுடைய முதல் பேரானந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நந்தி நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சிவனை தான் மீன் பண்றாரு திருமூலர். அப்பனே நந்தியை வாரா அமுதனை, அவர் ஒரு அமுதமா இருக்கக்கூடிய ஒருவர் சிவன் அப்படிங்கிறத புகழ்ந்து சொல்றாரு. அப்பனே நந்தியை வாரா அமுதனை ஒப்பிலி வள்ளலை, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வள்ளல்கள் யாரும் இல்லாத ஒருவன் சிவன். அவரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருமே வள்ளல்கள் இல்லையா. அதான் ஒப்பிலி வல்லனை, ஒப்பிலி வள்ளலை உளப்பிலி முதல்வனை. உளப்பிலி முதல்வன் அப்படின்னா முதல்ல உருவானவர் அவர் தானே. முதல்ல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் அவர்கிட்ட இருந்து தானே உருவானது அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. அவர் தான் முதல்ல வந்தாரு அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு. அதான் அப்பனே நந்தியை வாரா அமுதனை உப்பிலி வள்ளலை உளப்பிலி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துமி நேத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே. ஸோ இப்படி நீங்க சிவபெருமான எப்படி நீங்க போற்றி புகழ்ந்தாலும் சரி, எப்பரி சீசனை எப்படி நீங்க சிவபெருமான நீங்க போற்றினாலும் சரி, எப்பரி சாயினும் ஏத்துமி நேத்தினால் எப்படி நீங்க சிவபெருமான போற்றினாலும் அப்பரி சீசன் அருள் பெறலாமே. நீங்க சிவனை போட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்க அதை எப்படி வேணாலும் போடுற, நீங்க நந்தியே அப்படின்லாம் தகப்பன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் நீங்க அதாவது எப்படி மீன் பண்றாங்க அப்படின்னா திருமூலர், நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, மந்த்ரா சொல்லுங்க, சாண்டிங் பண்ணுங்க. இப்படி உங்களால என்னென்ன வகையிலாம் உங்களால சிவனை நினைக்க முடியுமோ, சிவனை உணரணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வழியெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ எல்லா வழியும் சிவனை அடையிறதுக்கான வழிகள் தான் அப்படிங்கிறத திருமூலர் சொல்றதா நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த பாடலுக்கான அறிவியல் பார்வையை நான் எப்படி பார்க்குறேன், நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பேன்ல. இன்னும் சிலருக்கு இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேங்கிறது புரியாம இருக்கும். இது திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அறிவியலை சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுல இருந்தும், அந்த வார்த்தை கோக்குற திறன்ல இருந்து, நீங்க அதை கவனிக்கிறதுல இருந்து, அதை தாண்டி நம்ம வெளியில ஒரு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கு இல்லையா. எந்திரிச்சோடனே பெட்ல இருந்து இறங்கி நடந்து போறதுல இருந்து, நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை ப்ராசஸ் பண்றதுல இருந்து, அதுக்கான பதில் கொடுக்கறதுல இருந்து, ஒரு செயலை அணுகிறதா இருக்கட்டும், அதை நடத்துறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே பண்றதுக்கு அடிப்படை காரணம் மனிதனுடைய மூளை மட்டும்தான் இல்லையா. ஹார்ட்னு கூட சொல்ல முடியாது, நம்ம மனதான காரணம்னு சொல்ல முடியாது. மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூளையில தான் இருக்குது. மூளை ஆஃப் ஆச்சு அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒன்று வேலை செய்யாது. நம்ம நினைக்கிறோம் மனசு அப்படின்னா இது இங்க இருக்கு போல அப்படின்னு. இல்லை, மனசுங்கிறது நம்ம பிரெயினை தான் சொல்றோம். பிரெயினுடைய என்ன சொல்றது, ஒரு அட்டென்ஷன், நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு திறனை தான் நம்ம மனசுன்னு சொல்றோம். ஸோ நிறைய பார்ட்ஸ் இருக்கு பிரெயின்குள்ளேயே. அந்த பிரெயினை தான் நம்ம ஹார்ட், நெஞ்சு, மனசுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஃபீல் நம்மளுக்கு இங்கே தான் தோணும். அதுக்கு என்ன காரணம்னா, இங்க ஒரு சக்கரா இருக்குன்னு நான் சொன்னேன். சக்கரா மீன்ஸ் இங்க ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. நம்ம பிரெயின் தான் நர்வஸ் சிஸ்டம். ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் இடையில ஒரு கனெக்ஷனுக்கு ஒரு நர்வ் இருக்கும். ஹார்ட், அதுக்கு பேர் வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்க. இந்த நர்வ் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ரொம்ப எமோஷனலா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா இந்த ஹார்ட் பீட் ஒரு மாதிரி தோணும். இப்போ புதுசா ஒருத்தவங்களை பாக்குறோம், அவங்க கிட்ட பேச போறோம் அப்படின்னா ஹார்ட் பீட் ஒரு படப்படம் அடிக்கும் தெரியுமா. ஏன்னா அந்த ஒருத்தவங்க பார்க்க போறோங்கிற ஒரு சென்ஸை நம்ம பிரெயினுக்கு கொடுத்துட்டோம். அதனால அந்த பிரெயின் இவங்களை புதுசா நம்ம பார்க்க போறோம், புதுசா நம்ம பேச போறோங்கிற ஒரு எக்ஸைட்டிங் ஃபீல்ல ஹார்ட் பீட் தானே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபீல் இங்கே தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பீட் அதிகமாகுது, இங்கே தான் உணர்றோம். பட் ஆக்சுவலாக அது அப்படி நடக்கிறதுக்கு காரணம் பிரெயின்ல இருக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் எல்லா விஷயத்தையும் இன்டரப்ட் பண்ணும். ஸோ இப்படி எல்லாத்தையுமே அடிப்படை காரணம் மூளை தானே. அப்போ இந்த மூளை சம்பந்தமான ஆராய்ச்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். முழுக்க மூளையை வச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைப் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைப் லைன்ல ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, தண்ணி வரமாட்டேங்குது அப்படின்னா பிளம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பார்ப்பாங்க எங்கெங்கெல்லாம் தண்ணி போதுங்கிறது அப்படியே பார்த்து அதை அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு தான் இந்த இதை நம்ம எடுக்கணும்னு சொல்லி ஒரு டேமேஜ் எந்த பைப் அது ப்ராப்ளம்க்கு இருக்கோ அந்த பைப்பை நம்ம எடுத்துட்டு ப்ராப்பரா ஒரு பைப்பை வச்சு தண்ணி அவங்க கொடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வெளியில இருந்து ஒரு என்ன சொல்றது, இந்த பேஸ் மேக்கரை வச்சு ஹார்ட்டை ஆர்டிஃபிஷியலா பம்ப் பண்ண வைப்பாங்கல்ல, ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆனவங்களுக்கு. அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா, திருமூலர் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு அவர் சிவன் அடையக்கூடிய ஒரு விஷயமா தான் அவருடைய பாடல்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் செஞ்சா சிவன் அடையலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா,
அவங்க இருந்த காலகட்டத்துல அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க எல்லாருமே இப்போ அமைதியா இருக்கேன்னா நான் மூச்சை ஒவ்வொரு அளவுல நான் வந்து, ஏன்னா அவங்களுக்கு சுத்தி அப்ப வந்து காடுகள் மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு பொருட்கள்லாம் கிடையாது, உணர்தல் மட்டும்தான். அவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், அதாவது ஒரு சவுண்டை கொடுத்து பாக்குறது, அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் ஆச்சுன்னா இது நடந்தா இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் அங்கே போயிருக்கும், நிறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும். ஆனா அவங்க வந்து இந்த உணர்தலை மட்டுமே வச்சு மையப்படுத்தி அதுல ஒரு பேரானந்தயமா ஒரு நிலை அடையிறப்ப அது சிவன், அது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் நம்ம டெக்னாலஜிக்கலா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து அதை எப்படி வந்து மூளை தான் அது காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அதுல இருந்து எப்படி சில விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ பெருசாக நான் இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத சொல்றதுக்கு டீட்டெயில் பண்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியல, அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் என்ன பண்றேங்கிறத சொல்றேன். அதே மாதிரி நம்ம இப்போ பிரெயின் சயின்ஸ் எடுத்துக்காங்களேன். இப்போ வந்து திருமூலர் வந்து ஒரு சில விஷயம் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அதை அடைய முடியும்னு. நான் என்ன பண்றேன்னா அதை அப்படியே ரிலேட் பண்றேன், என்னென்னலாம் பிரெயின் பார்ட் வந்து அவர் சொன்ன விஷயங்களோட ஆக்டிவேட் ஆகும், அந்த சொல்ல விஷயங்கள் பண்றப்ப இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அதெல்லாம் வந்து ஏன் நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு கனெக்ஷன் கொடுத்தா நம்ம அதையே சயின்டிஃபிக்காக அணுக முடியும்ல அப்படிங்கிற ஒரு தேடல் தான் என்ன இந்த வீடியோ பண்ண வச்சிருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நான் இந்த பாடல் எப்படி நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன், என் பார்வையில் அது எப்படி தெரியுதுங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் தி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, இப்போ வந்து முத பொருள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாடலுடைய பொருளே என்ன அப்படின்னா, சிவனை நீங்க வந்து எந்த வழியில எப்படி நீங்க வந்து போய் அடையணும்னு நினைச்சாலும், எல்லா வழியில நீங்க பயணிச்சாலும் அது வந்து சிவன்கிட்ட தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதான் திருமூலருடைய வாக்கா இந்த பாடலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை எப்படி நான் வந்து பிரெயின் சயின்ஸோட ரிலேட் பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கு, ரெப்ரசன்டேஷனல் டீஜெனரசி, அதாவது சிமேட்டிக் டு நெட்வொர்க்கா மாறுறது. இது எப்படி சொல்றதுன்னா, தமிழ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றதுக்கு தானே நான் சேனல் வச்சிருக்கேன், நான் சொல்றேன். சிமேட்டிக் அப்படின்னா ஏதோ ஒரு சொற்பொருள்னு வச்சுக்காங்களேன், சொல்லோ இல்லை சவுண்ட்ஸோ, நம்ம ஃபீல் பண்ற ஒவ்வொரு சென்சஸ் எடுத்துக்காங்களேன், அது எல்லாத்தையுமே நெட்வொர்க்கா எப்படி பிரெயின்குள்ள மாறுது. இப்போ நான் பேசுற அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள எப்படி போய் மெமரியா மாறுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சிவன் அடையிறதுக்கான பல வழிகள். அதாவது நான் வந்து இப்போ சாண்டிங் பண்றேன் ஒரு வழி, மந்திரங்கள் சொல்றேன் ஒரு வழி, வெறும் முதிரைகளை மட்டும் வச்சு நான் சிவனை நினைச்சிட்டு இருக்கேன் அது ஒரு வழி, இல்லை திருமந்திர பாடல் 3000 பாடலை ஞாபகம் வச்சுக்கிட்டு சிவன் வந்து மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு அந்த பாடல் அப்படியே பாடுறேன், இது ஒரு வழி, போற்றி பாடுறது. ஸோ இப்படி ஒவ்வொரு வழிகள் இருக்கு. இந்த எல்லா வழிகளுமே நான் பண்றப்ப என்னென்ன பார்ட் ஆக்டிவேட் ஆகுது, அது எப்படி என்ன சிவன் போய் விடுது அப்படிங்கிறது தெரியணும்ல. இதுதான் வந்து இதை பத்தி சொல்றதுதான். நான் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா இப்ப வந்து நான் முதல் பாடல்ல இருந்து போட்டுச்சே திண்ணுயிர் மண்ணும் புனிதனேன்னு ஆரம்பிச்சு இப்ப நம்ம சொல்ற 35வது பாடல் வரைக்கும் நான் வந்துட்டேன் அப்படின்னா, அது வந்து என்னுடைய மெமரி. நான் அதை பார்க்குற ஒரு விஷயம், விஷுவலா நான் பார்த்த ஒரு லெட்டர்ஸ் தானே, அதெல்லாமே வார்த்தைகள் தானே, அந்த வார்த்தையை என் கண்ணார நான் பார்த்தது. அந்த பார்த்த விஷயங்கள் எப்படி என் பிரெயினுக்குள்ள மெமரியா ஸ்டோர் ஆச்சு, அது எப்படி என்னைய வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அப்போ அதுல இருந்து ஒவ்வொரு சிம்பிள் ஸ்டெப்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா இதுல உள்ளுக்குள்ள பிரெயினுக்குள்ள இருக்க சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு, அப்புறம் ஆன்டீரியர் டெம்போரல் லோப்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. இந்த ரெண்டு ஏரியாவுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்றப்ப அந்த பண்ணக்கூடிய விஷயங்களை ஒன்னோட ஒண்ணு சேர்க்கறது, என்ன சொல்றது, ஒன்னோட ஒண்ணு ஒப்பிட்டு பாக்குறது, இல்ல ஆல்ரெடி நம்ம உள்ள வச்சிருக்க இன்ஃபர்மேஷனோட அது பொருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துக்குவோம், இல்லைன்னா அது மெமரியா ஸ்டோர் ஆகாது. இதுதான் நம்ம பிரெயினோடைய அடிப்படையான ஒரு பிரின்சிபல். எந்த ஒரு விஷயம் நம்ம புதுசாக கத்துக்கிட்டாலும் ஆல்ரெடி கத்துருக்க விஷயத்தோட நம்ம ரிலேட் பண்ணுவோம். அப்படி பண்ணிக்கிட்டாதான் நம்மளால பிரெயின்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும், இல்லைன்னா அது ஸ்டோர் ஆகாது. அதே மாதிரி இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் டீஜெனரசி அப்படின்னு பிரெயினோடைய பிரின்சிபல் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க எந்த நியூரான் நெட்வொர்க் மூலியமா பயணிச்சாலும், நியூரான் அப்படிங்கிறது பிரெயினோடைய ஒரு பிரெயின் செல்லோட பேரு தான். இந்த செல்லு வந்து பிரெயினுக்குள்ள 100 பில்லியனுக்கும் மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு செல்லை ஒர்க் ஆகிறப்ப ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் ஆகும். ஆனா இந்த பிரின்சிபல் படி என்ன சொல்றாங்கன்னா, டீஜெனரசி பிரின்சிபல் படி எந்த ஒரு குறிப்பிட்ட நியூரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6-8 நியூரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்க எந்த நியூரான் சொல்லியா பயணிச்சாலும் அது கொண்டு போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். அதுதான் இந்த வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அப்புறம் ஆன்டீரியர் டெம்போரல் லோப். இந்த 2 ஹப்புக்கு மட்டும்தான் நீங்க எந்த வழியில பயணிச்சாலும் இந்த இடத்துல தான் போய் சேருவீங்க அப்படிங்கிற மாதிரி பொருள். என்ன விஷயம் அங்க போகும், அது ஏன் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த எமோஷனலா கனெக்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய கிளாஸ் டீச்சர் வராரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்,
ஒருவேளை நான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணலாம், ஐயோ நான் ஹோம்ஒர்க் பண்ணலையே, இல்லை ஸ்கூலில் சேட்டை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சொல்லிடுவாங்களேன்னு டக்குன்னு நான் எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறேன்ல, அதை பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணுறது இந்த வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான். அது எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி அம்மாயிட்ட நம்ம வந்து பிட்ட போடுறதுன்னு பிளான் பண்ணுவோம்ல, இதெல்லாம் வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க். ஆன்டீரியர் டெம்போரல் லோபோடைய ஒர்க் என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸிங், ஒவ்வொன்றோட நெட்ஒர்க்காக மாற்றக்கூடிய திறன் வந்து இந்த இதுக்கு தான் இருக்குது. அது எமோஷனலாக இருக்கட்டும், இல்லை புதுசாக லேர்ன் பண்ணுற விஷயங்களை வந்து பழைய விஷயங்களோட இன்டெகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஆன்டீரியர் டெம்போரல் லோபோடைய ஒர்க் தான். நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்கள் பிரெயினில் வந்து நீங்கள் இப்போ போட்டுட்டு இருப்பீங்கல்ல, இவர் இதை சொன்னான்ல இந்த பையன் அப்படின்னு, அந்த 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 ஒரு ப்ராசஸை பண்ணுறது இந்த ஆன்டீரியர் டெம்போரல் லோபோடைய ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த ரெண்டு தான் வந்து இப்போ நான் மந்திரங்கள் சொன்னாலும் சரி, சாண்டிங் பண்ணாலும் சரி, இல்லை இந்த என்ன சொல்றது, இந்த திருமந்திர பாடலே நான் வந்து ஃபுல்லாக பாடுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பாடுற பட்சத்தில் இது எல்லா வார்த்தைக்கும் ஒரு 3 லேயராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பேசக்கூடிய அந்த சொற்பொருள் சொல், அதுக்கடுத்து அதோடைய பொருளை புரிஞ்சுக்கிற திறன், இந்த ரெண்டுத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அது நம்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3 சேர்ந்து ஆனால் ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகி ஒர்க் ஆகும். நான் பாடுற பாடல் அத்தனைக்கும் எனக்கு மீனிங் தெரியுமா, இந்த 35 பாடலுக்கும். அப்போ நான் மைண்டில் நான் நினைக்கிறப்ப அந்த பாடலோடைய பொருள் என் மைண்டு முன்னாடி வந்து போகும். சிவனை நான் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். அப்படி பண்ணுறப்ப எனக்கு சுற்றி இருக்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக ஆரம்பிக்குது, அவரை மட்டும் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது வந்து எனக்கு இந்த ஃபோக்கஸிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு வழி அங்கே போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல இந்த பாடல் பொருள் இருந்து நான் பார்க்குற விஷயம் எந்த வழியில் பயணிச்சாலும் ஒரே இடத்து தான் போகும் அப்படிங்கிறது. அதான் ரெப்ரசன்டேஷனல் டீஜெனரசி, சிமேட்டிக் டு நெட்ஒர்க். நான் பார்க்கக்கூடிய எல்லா சென்சஸும் நெட்ஒர்க்காக மாற்றக்கூடிய திறன் இந்த இதுக்கு தான் இருக்குது. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட். அடுத்து நான் என்ன பார்க்குறேன், அடுத்ததுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் மாடுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ரேபிட் மாடுலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்ல வந்து ஒரு வரி கொடுத்துருந்தாங்க, அப்பனை நந்தியை வாரா அமுதனை அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, வாரா அமுதம். அமுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னது, அது வந்து நான் படித்த ஆன்மீக கதைகள்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அமுதம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் காலங்கள் வாழலாம், அது நம்ம வாழ்க்கையை வந்து என்ன சொல்றது, நம்ம வாழ்ற காலங்களை நீளம் படுத்தும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று அது வந்து ஒரு தேவர்களுடைய பானம் மாதிரி, நம்ம ஹியூமன்ஸி படிக்கிற சரக்கு மாதிரி, அது வந்து ஒரு தேவர்களுடைய பானம், அதை குடித்தா அவங்க வந்து ஆனந்த நிலையில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆனந்த நிலை அப்படிங்கிற ஒன்று தான் அடிப்படையான ஒரு விஷயமா இல்லை இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நான் பிரெயின்ல வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம பிரெயின்ல நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சில ஹார்மோன்ஸ் இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கு. அதாவது டொபமைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கு. இது வந்து பிரெயின்ல தான் இருக்கு. நியூக்ளியஸ் அக்குபன்ஸ்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால இருந்து டொபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ரிவார்டு, கிஃப்ட் கொடுக்கறது. அதாவது நான் வந்து இப்போ ஒரு குழந்தைங்கலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்களை வந்து ஏ போடு பி போடுன்னு பழக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பழக்கிறப்ப ஏ போட்டேன்னு நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், பி போட்டா உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி குழந்தைங்களை பழக்கிறதுக்கு. அப்போனா அந்த குழந்தைங்க அதை செய்யும், நம்ம கொடுப்போம். நம்ம கொடுத்தா அது வாங்கணுங்கிறதுக்காகவே மறுபடியும் அந்த குழந்தைங்க அதை செய்யும் இல்லையா. இந்த ப்ராசஸ் தான் நம்ம டொபமைனுடைய வேலை. நம்ம டொபமைனுங்கிறது ஒரு கிஃப்ட். நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன், அதனால நீங்க திருப்பி அந்த வேலையை செய்றீங்க. அதுதான் இந்த டொபமைன். இந்த டொபமைன்ங்கிறது சாக்லேட் மாதிரி நம்ம பிரெயினுக்கு ஒரு போதைப்பொருள், நம்ம பிரெயினோடைய போதைப்பொருள். நீங்க எந்த வேலை செய்யறப்போ அந்த வேலையை என்ஜாய் பண்ணி அந்த வேலையை பிடிச்சி செய்றீங்களோ, அப்போ அந்த பிரெயின் வந்து ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி திருப்பி அதே அவங்களை செய்ய வைக்கும். அது வந்து எல்லாமே தான், நல்ல வேலையா இருக்கட்டும், கெட்ட வேலையா இருக்கட்டும், நம்ம எண்ணங்கள் மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா, சிலருக்கும் சில விதமான எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்படி எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ எந்த எண்ணமா இருந்தாலும் அதுக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம், அதை நம்ம வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணதுனால அந்த ஹார்மோன் அதை நம்ம நியூரல் நெட்வொர்க்கை வந்து டிசைன் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனை நியூரல் நெட்வொர்க்காக மாத்திட்டோம். இப்போ அந்த நியூரல் நெட்வொர்க்கே வந்து ஒரு லூப்பா மாத்துறது, ரப்பர் பேண்ட் மாதிரி. ரப்பர் பேண்டை நீங்க எங்க ஆரம்பிச்சாலும் சுத்தி ஒரே இடத்துல தானே வருவோம், லூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சுற்றி லூப் பண்றது. இப்போ சயின்டிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் அவங்க எந்த ஃபீல்ட்ல சயின்டிஸ்டா இருக்காங்களோ அதை பத்தியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் மேலும் மேலும் அதை புதுசா கண்டுபிடிச்சே இருப்பாங்க. அவங்களுக்கு அதை தாண்டி வர சிந்தனை வராது. ஏன்னா அந்த சிந்தனைக்குள்ளேயே தான் அவங்க டொபமைன் அவங்களை லாக் பண்ணிருக்கு. அதை விட்டு வெளில வர முடியும், பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது நீங்க வந்து அறிவியலா இருந்தாலும் சரி, இல்ல அறிவு இல்லாத சில செயல்கள் செய்யறப்பையும் அதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். என்ன சொல்றது, இப்போ எமோஷனலா சிலர் வந்து சில மாட்டிட்டு இருப்போம், சில தவறுகள் செய்வோம், அந்த தவறுக்குள்ளேயே மாட்டிட்டு இருப்போம், எப்படியாவது விட்டு வெளியில வர மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம்லாம் இருக்கும். ஆனா அந்த டொபமைன் நம்ம அதிகமா என்ஜாய் பண்ணதுனால அதுக்குள்ளேயே நம்மள மாட்டிட்டு இருக்கோம். ஸோ டொபமைனோட ஒர்க் என்னன்னா ரிவார்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து ஆக்சிடோசின். ஆக்சிடோசினோட ஒர்க் என்ன அப்படின்னா, சோசியல் பாண்டிங். ஒருத்தவங்க நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, இது என் ஃப்ரெண்டுடா, என் தோஸ்துடா அப்படின்னு ஒரு பாண்ட் பண்றோம்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் புதுசா சோசியலோட கிரியேட் பண்றோம்ல, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு சோசியல் பாண்டிங்க்கு காரணம் இந்த ஒரு ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் தான். நாரெபினிஃபரைன் அப்படிங்கிறது அட்டென்ஷனுக்கு, நான் சொல்ற விஷயங்களுக்கு நீங்க காது கொடுத்து கேட்கிற பட்சத்துல உங்க பிரெயின்ல வந்து நாரெபினிஃபரைன் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து யாருக்கு நம்ம கவனத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த மாதிரி வந்து நியூரோ மாடுலேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிலீஸ் ஆகிற பட்சத்துல
அந்த சிஸ்டம், அதாவது அந்த நெட்வொர்க் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து நெட்வொர்க்கை மாத்துது இல்ல, மாத்தி அது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அதை மேலும் மேலும் புதுசா அந்த நெட்வொர்க்ல புதுசா யோசிப்போம்னு சொல்லுவாங்க, புதுசா யோசிச்சு அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. அது காரணம் இது. மேலும் மேலும் அதை ஸ்ட்ராங் பண்ண வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த நியூரோ மாடுலேஷன் ரொம்ப தேவை. அண்ட் பேஸ்மெண்ட் மாதிரி தான் இது. அந்த நியூரல் நெட்வொர்க்கே வளரணும் அப்படின்னா, வளர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போகணும் அப்படின்னா, பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த பேஸ்மெண்ட் முக்கியம்ல, அந்த மாதிரி நியூரல் மாடுலேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். இது இருக்கிற பட்சத்துல தான் இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே ஒன்னோட ஒன்று இன்டெகிரேட் ஆகிட்டே போகும். இது வந்து அடுத்து நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நெட்வொர்க் மாடுலேஷன் தட் ரியலைஸ் கிரேஸ். அதாவது என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த பாடலுடைய பொருள் என்ன, எந்த வழியில நீங்க சிவனை வழிபட்டாலும் அது வந்து சிவன்கிட்ட தான் கொண்டு போய் விடும். எந்த வழியில நீங்க போனாலும் சிவன்கிட்ட தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதான் பொருள். இதை நான் நியூரோ சயின்ஸ்ல எப்படி ரிலேட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை எப்படி உள்ள போய் ஒரு நெட்வொர்க்கா மாறுது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து அதுக்கு காரணமா இருந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ற ஒரு விஷயம் நியூரல் மாடுலேட்டர்ஸ்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து சிங்க் ஆகிற பட்சத்துல தான் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயம் நியூரல் டைனமிக்ஸ் தட் ரியலைஸ் கிரேஸ், அதாவது இந்த ஒரு ஆனந்த நிலையை உணரணும் அப்படின்னா இந்த நியூரோ மாடுலேட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணி ஒரு நெட்வொர்க் உருவாயிடுச்சு அப்படின்னா அதோடைய வேலை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்ன வேலை பண்ணுதுன்னா, இப்போ சாலியன்ஸ் நெட்வொர்க்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் இருக்கு நம்ம ஹியூமன்ஸுக்கு. அதோட ஒர்க் என்னன்னா, வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன்னோட ஒன்று இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்றது தான் அதோடைய ஒர்க். இப்போ தாய், அம்மா, மதர், மம்மி இப்படின்னு பல வேர்ட்ஸ் நான் சொன்னாலும் எல்லா விஷயம் போறது ஒரே இடத்துக்கிட்ட தான் போகுது. நம்மளை பெற்றவங்க கிட்ட தான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்குது. அந்த ஒரு இன்டெகிரேஷன் இருக்கு இல்லையா, அது பண்றதுக்கு காரணம் சிமேட்டிக் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஃபால்ட் போன் நெட்வொர்க்கோட ஒர்க் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான் நிறைய விட சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து இந்த கடந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் நம்ம எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும்ல, சும்மா இருந்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கும்ல, அதுக்காக இந்த டிஃபால்ட் போன் நெட்வொர்க்கோடைய ஒரு ஒர்க் தான். இப்போ நான் சொன்ன இந்த நெட்வொர்க் பில்டிங் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவேளை உதாரணத்துக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம், எங்கேயோ எண்ணத்துல அப்படியே நான் எங்கேயோ போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு எங்க இருந்தா என் பேர் யாரை கூப்பிட்டாங்கன்னா உடனே நான் என்ன பண்றேன், யாரா அவன் என்னை கூப்பிட்டது அப்ப நான் திரும்பி பாக்குறேன்ல. ஸோ இந்த ஒரு ஷிஃப்டிங்க்கு எங்க இருந்தாலும் கரெக்டாக இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வருது இல்லை, அதுதான் இந்த ஒரு நெட்வொர்க்கோடைய ஒர்க், சாலியன்ஸ் நெட்வொர்க் அண்ட் டிஃபால்ட் நெட்வொர்க்கோடைய ஒரு ஒர்க். இப்போ இந்த ஒரு விஷயத்த நான் ஃபோக்கஸை நான் வந்து எப்போ வந்து என் அட்டென்ஷனை, அதாவது எப்னிஃப்ரைனுடைய ஹார்மோன் ஒர்க் தான், எப்போ என் அட்டென்ஷனை நான் வந்து இந்த மாதிரி திருமந்திர பாடல் பாடுறப்போ அந்த பாடல்லையே அட்டென்ஷனை கொடுத்தாலும் சரி, அதை வந்து யாராவது பாடுறதை நான் கேட்டாலும் சரி, அதுலேயே என் கவனத்தை கொடுத்தேன்னா என் பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். என்ட்ரெயின்னா இப்போ இது இப்படி அலைகள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எப்படியோ சுற்றிக்கிட்டு கிடக்கேன், இப்படி போய்கிட்டே கிடக்கேன், இது இப்படி போகுது, ஆனால் என் கை மட்டும் எங்கிட்ட சுற்றிக்கிட்டு கிடக்கு. ஆனால் போகப்போ என்ன ஆகும்னா, இதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி என் கையும் இதுக்கேற்ற மாதிரியே சிங்க் ஆக ஆரம்பிக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி பயணிக்க ஆரம்பிக்கும். இதுதான் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியில இருந்து எல்லாரும் பாடுறாங்க, சாண்டிங் பண்றாங்கன்னா அந்த கூட்டத்தில் நீங்க போய் உட்கார்ந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்டுக்கு நீங்க வந்து அது சவுண்டை தான் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க, அதை தாண்டி வேற எந்த சிந்தனையும் வராது. இல்லை நீங்களே பாட ஆரம்பிச்சாலும் நீங்க பாடுற பாட்டை தான் உங்க கவனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அந்த பாட்டோடைய சவுண்ட்ல தான் உங்க கவனம் வருமே தவிர நாளைக்கு என்ன பண்ண போறேன், நேற்று என்ன பண்ணங்கிறத சிந்திக்க மாட்டீங்க. இதுதான் வந்து திருமூலர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க எந்த வழியில பயணிச்சாலும் சரி, நீங்க திருமந்திர பாடலை வந்து முழுசா மனப்பாடம் பண்ணி அதுக்கான பொருளை புரிஞ்சு நீங்க வந்து மைண்ட்ல அப்படியே நினைச்சுக்கிட்டே போனீங்கனாலும் உங்க கவனம் சிவன் அப்படிங்கிற ஒரு இமேஜை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அங்க மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஃபோக்கஸ்டா அட்டென்ஷனா இந்த ஹார்மோன் இந்த நெட்வொர்க்கோடைய ஒர்க் என்னது, நான் இப்போ எல்லா திருமந்திர பாடலையும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது, வெளியில நான் பார்த்த அந்த வார்த்தைகள் என் மைண்டுக்குள்ள பொருளா புரிஞ்சு ஒரு நெட்வொர்க் ஃப்ரேம் பண்ணுது. அது எனக்கு பிடிச்சி போனதுனால அதுக்குள்ளேயே லூப் ஆகி திருப்பி திருப்பி அந்த பாடலை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி நினைக்கிறப்போ என் அட்டென்ஷன் ஒரே இடத்துக்கு வருது, அதனால நான் வந்து சிவனை பார்க்குறேன். இல்லை நான் வந்து ஒரு கூட்டத்தில் உட்காந்து எல்லாம் வந்து சிவனை பற்றி பாடுறாங்க, நான் அதை கேட்குறேன் அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பாடுற அந்த ஒரு சவுண்ட் அலைகளோட என் காது கொஞ்சம் சேர்ந்துருச்சு அப்படின்னா எனக்குள்ள ஒரு மன அமைதி கிடைக்கும். நான் அதை பற்றியே அந்த சவுண்டோட கேட்டுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு வேற எந்த எண்ணங்களும் வராது. எனக்கு கவனம் மொத்தம் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும், அந்த பாடலோடைய வரிகளில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வழியில் போனாலும் அடையக்கூடிய நிலை என்னது, ஒரு காம்னஸ், ஒரு அமைதி. நம்ம வாழ்க்கை என்ன பண்றோம் அப்படின்னா, கடவுள் அடைஞ்சா அப்படியே நம்ம வந்து சக்தி ஆயிடலாம், பெருசாயிடலாம், அப்படி தூக்கி போடலாம், 10 யானை பறக்க விடலாம்னு கனவு கண்டுட்டு இருக்கோம். பட் ஒரு மனிதன் எவ்வாறு அவன் வாழ்க்கையை வந்து நல்ல வழியில நல்ல ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிறது அடிப்படை. இந்த பயங்கரமா சக்தி வச்சுக்கிட்டுலாம் இருக்கலாம் கிடையாது. அது எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஒவ்வொரு பாடல்ல இருந்து நான் பார்க்குற விஷயம் எப்படி நம்ம மனதை அமைதிப்படுத்துறது, அமைதியை அடைஞ்சாலே போதுமே, அதுவே மனசை பண்படுத்தினதாயிடுமே, அங்கிருந்து பல விஷயங்கள் புதுசு புதுசாக நம்மளால யோசிக்க முடியும், வாழ்க்கையை அழகா வாழ முடியும். அதுதான் திருமூலர் வந்து திருமந்திரத்துல ஒவ்வொரு பாடலும் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இது வந்து அறிவியல் ரீதியாக நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அடுத்த பாடல் நான் ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ see you next time. டாடா, பை.